ஐயா, சுவாமி பார்த்து ஒரு சில பக்தர்களுக்குள்ள திருமண ஏற்பாடுகள் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுபோல சாமி நிர்ணயித்த திருமணங்கள், அந்த தம்பதியர்களோட வாழ்க்கை முறை, அது எப்படி இருந்தது? எது அனுபவம்? சுவாமி நிர்ணயித்த திருமணங்கள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த தம்பதிகள் பூராமே. ஒரு தாய், சிங்கிள் மதர், அவங்களுக்கு ஒரே சன். அவங்களுக்கு பல ஞானிகளோட தொடர்பு உண்டு. ஒரு ஞானிகிட்ட போயிருக்கும்போது அவங்க வந்து ஒரு பொண்ணை சஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பையனுக்கு. அந்த பொண்ணோட அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. பேசுனா அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஒரு ஒரு ஈர்ப்பு இல்லை. அந்த பொண்ணுகிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரு அந்த இது இல்லை, ஏதோ ஒன்று குறையுது. அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அந்த சுவாமி என்ன செய்கிறாரு, இந்த பொண்ணு உங்கள் பையனுக்கு சரியாக இருப்பார்னு சொல்கிறாப்புல. இவங்களுக்கு ஒரே குழப்பம். திருப்பி வந்துடுறாங்க, ஊருக்கு வந்துடுறாங்க. நம்ம சாமிகிட்ட வர்றாங்க, யோகி ராம் சுரத்குமார்கிட்ட வர்றாங்க. வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வந்தது சாமி. அவங்க அந்த சுவாமி சொன்னதா சொல்லலை. ஒரு சம்பந்தம் வந்தது சாமி. ஆனால் மனசு கலக்கமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறாப்புல. சாமி உடனே சொல்கிறாரு, கொஞ்சம் காலம் போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொஞ்ச காலம் அவங்க பொறுத்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து நிறைய சம்பந்தங்கள் வருது. அதில் வந்து ஒரு 3 இது வருது. 3 பேரை மட்டும் 3 இடத்துலேருந்து சம்பந்தம் பேசி வருது. அதில் எதை சூஸ் பண்ண எல்லாமே ஜாதகம் பொருத்தமாக இருக்குது, எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்குது. எல்லா பெண்களுமே இவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. எல்லா பெண்களுமே நல்ல நல்ல பிள்ளைகளாக தான் இருக்குது. சாமிகிட்ட வர்றாங்க. சாமிகிட்ட வந்தவுடனே சாமி வந்து ஒரு பேரை மட்டும் வட்டமிட்டு காட்டுறாரு. அந்த பொண்ணுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. வேறு எதுவுமே யோசிக்கல அவங்க. இப்போ அந்த தம்பதிகள் அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பிரமாதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அந்த அம்மாவுடைய அந்த பையன் வந்து ஹி வாஸ் ஏ டாக்டர். இஸ் ஏ டாக்டர், ஒரு ப்ராக்டிஸ் இன் இயர்ஸ். சாமி கூட சிகிச்சை பண்ணியிருக்காப்புல. ஸோ அப்பேற்பட்ட பையன் யுஎஸில் வந்து யுஎஸ் எடிசன மாதிரி அங்கேயே ஒரு கிளினிக் வச்சு எல்லாமே இது அப்டாமன் சம்மந்தப்பட்டதில் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் சர்ஜன். அப்பேற்பட்ட ஒரு பையன் இங்கே வந்தால், திருவண்ணாமலைக்கு வந்தால், ரமணாசிரமும் சுவாமி ஆசிரமும் இங்கே தான் அவனுடைய. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து இங்கே ஒரு மாதம் இங்கே இருக்கிற மாதிரி இருப்பாப்புல. அவனுடைய ரத்தத்துலேயும் சரி, அவனுடைய மனைவியுடைய இதுலேயும் சரி, அவனுடைய குழந்தைகளுடைய ஒரு இதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே ரிஷிகள் தான் இருக்காங்களே தவிர்த்து எண்ணங்களில் வேறு எதுவும் கிடையாது. ரிஷிகள் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா. இன்னொரு ஒருத்தருக்கு வயசு வித்தியாசம் 2 பேருக்கும், அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 14 வருஷ காலம். இதான் பொண்ணு, இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறார். 14 வருஷம் குறையாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை போய் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாரே, எப்படின்னு தெரியலையே அப்படி யோசிக்கிறாரு. சுவாமி வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிறாரு, இதைத்தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவங்க அதுக்கப்புறம் மறுபேச்சு பேசலை, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு சுவாமி அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு அவங்களுக்கு ஒரே பையன். இன்றைக்கி அவருக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு வயசு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 47, 48 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அவருக்கு ஆரோக்கியம் கொண்டு இருக்காங்க. இந்த அம்மா அவங்க அப்படி பார்த்துக்கிடுறாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிடுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவனும் யூஎஸில் தான் இருக்கான். அவனுக்கு பேர் வச்சு சாமி தான் பேர் வச்சாங்க. அந்த குடும்பம் இன்றைக்கும் சாமி பேரை சொல்லி வாழ்ந்துகிட்ருக்கு. இன்றைக்கு வரைக்கும் சாமியோடைய நிழல்லையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திருமணங்கள் பண்ணி வச்சுருக்காரு சாமி. நிறைய அத்தனை திருமணங்களும் வெற்றிகரமாக, மங்களகரமாக, ஒரு தெய்வீகமாக அந்த தம்பதிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த தம்பதிகளுடைய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வீகத்திலேயே நனைஞ்சி ஊறி வர்றாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு ஒரு சமஸ்காரம் வந்துகிட்ருக்கு. ஒரு குருவினுடைய ஒரு அந்த வாழைன்னு சொல்லக்கூடிய அந்த குளம் வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது.